சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 69 சொல்ற பாருங்க. பகவான் ஐயப்பன் பெரிய அக்கா கல்யாணம் பண்ற பாக்கியத்தை அவன் கொடுத்தான், சின்ன அக்கா கல்யாணம் பண்ற பாக்கியத்தை கொடுத்தான், என் கல்யாணத்தை பண்ற பாக்கியத்தையும் ஐயப்பன் எனக்கு கொடுத்தான். அது எல்லாமே அவருடைய அருளால ஒவ்வொரு விஷயமா என் பொண்டாட்டிக்கு சீமந்த செய்யறதுக்கு எல்லாத்தையுமே பகவான் ஐயப்பன் அருளால் ஒவ்வொரு விஷயத்தையும் அவருடைய அருளால செய்து முடிச்சேன். அதே மாதிரி எல்லா கடமைகளும் ஒவ்வொரு விஷயமா செய்துறாங்க. ஐயப்பன் அருளால, அவருடைய புகழால, ஐயப்பன் கருணையால செய்து ஒவ்வொரு விஷயமா செய்து முடிச்சுக்கிட்டே வந்த ஐயப்பனோட ஆசீர்வாதத்தால அவர் தான் எல்லாமே பணத்துக்கு வழிபாடு பண்றது எல்லாத்தையும் செய்ய வச்சதும் ஐயப்பன் தான். அடுத்தது ஒரு தம்பியா இருந்து அக்காங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சேன். எனக்கு என் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். மற்றவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் ஐயப்பன் என்னை செய்ய வச்சான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெத்த கடனுக்கு அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சேன். அப்பா அம்மாவுக்கு 70 ஆகி போச்சு. அதே மாதிரி நாங்கள் சென்னைக்கு வரும்போது எங்கள் அத்தை வீட்டில் தான் நான் இருந்து தங்கி நான் வேலை செஞ்சேன். அப்போ எங்கள் அத்தை மாமாவுக்கு எதனா ஒன்று நம்ம பண்ணணும், யாரும் நம்மளை பார்த்து நன்றி கட்டணும்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு பகவான் ஐயப்பன் நல்ல அறிவை தருகிறார். பகவான் ஐயப்பன் அப்போ யோசிச்சேன். அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தா அவ்வா எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சிக்கு 2 பேர் ஒன்றா ஒரே முறையில் கல்யாணம் பண்ணார். அதே பாக்கியத்தை பகவான் ஐயப்பன் எனக்கு அருள்பாலிக்கிறார், சொல்கிறார். அதே மாதிரி நீ 60 70 2 கல்யாணத்தையும் ஒன்றா நீ பண்ணிடான்னு பகவான் ஐயப்பன் என்கிட்ட சொல்கிறார். அப்போ யோசிச்சேன், நான் பண்ணியிருந்தா எங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் 2 பேருக்கு 60 கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அத்தை மாமாவும் எனக்கு அவங்களும் ஒரு அப்பா அம்மா மாதிரி தான். ஏன்னா எனக்கு அவங்க ஒரு பிள்ளையார் சுழி. ஆனால் இந்த பிள்ளையார் சுழி போட வைக்கிறது ஐயப்பன், ரோடு போட வைக்கிறது ஐயப்பன் தான், எல்லாமே போட வச்சேன். அப்போ அவங்களுக்கு நம்ம எதனா செய்யணும், அவங்க வீட்டில் தங்கி இருந்தேன். அப்போ அவங்களுக்கு எதனா நம்மளுக்கு செய்யணும், அத்தை மாமாவுக்கு என்ன செய்யணும்ன்ட்டு அப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் என்ற எண்ணத்தை பகவான் ஐயப்பன் எனக்கு கொடுத்துட்டார். அதுக்கப்புறமா பகவான் ஐயப்பன் கிட்ட உத்தரவு கேட்டேன். அப்போ எப்பயுமே ஒரு விஷயத்துல இறங்கும் போது என் குல தெய்வம் ஐயப்பன் கிட்ட, எங்க வீட்டு தலைவன் கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் ஒரு விஷயத்திலே இறங்குவேன். எப்படி எங்க வீட்டு தலைவன் கிட்ட, என் வீட்டு குலதெய்வம் கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறேன்னா அவர் உத்தரவு கொடுத்தாதான் எல்லா விஷயத்திலும் இறங்குவேன். சரி, மனசுல நினைக்க வச்சாரு. உத்தரவு கேட்ட உத்தரவு பகவான் ஐயப்பன் அந்த 60 70 கல்யாணத்துக்கு பகவான் ஐயப்பன் உத்தரவு கொடுக்கிறார். நான் இருக்கிற, நீ நடத்து, மற்றத நான் பார்த்துக்கிறேன், மனசுல தைரியத்தை கொடுக்கிறார். அதனுடைய எதுவத்தை ஐயப்பன் ஆசீர்வாதம் செய்கிறார். என்ன மிச்ச கதையை உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவ மகாசாஸ்திரி தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணமையப்பா. குருவே சரணம். குருவே சரணம். ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவ மகாசாஸ்திரி தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணம். சுவாமியே சரணம்.